ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கேரமல் பிரெட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 5 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்துக்கிறேன். இதோட எல்லா சைடும் கட் செய்து எடுத்துக்கிறேன். இது தேவையில்லை. எல்லா பிரெட்லேயும் சைடு எல்லாம் கட் செய்து எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் செய்து எடுத்துக்கிறேன். அப்போ தான் இது ஈஸியாக பால் கூட சேர்ந்து நல்லா ஊறிடும். ஒரு பவுலில் நாம் கட் செய்து வச்சுருக்கிற பீஸ் எல்லாமே எடுத்துக்கிறேன். இதில் 300 ml எவாப்ரேட்டட் மில்க் சேர்த்துக்கிறேன். எவாப்ரேட்டட் மில்க் இல்லைன்னா நார்மல் மில்க் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். சுகரை கேரமல் செய்கிறேன். லைட்டாக கலந்து விட்டுட்டே இருக்கிறேன். சுகர் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. கேரமல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்து அதில் நம்ம கேரமல் செய்து வச்சுருக்க சுகரை எடுத்துக்கிறேன். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் செய்து விடுறேன். எல்லா சைடும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. 2 நிமிடம் நல்லா ஆறட்டும். கேரமல் நல்லா செட் ஆகி பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நாம் ஊற வச்சிருக்கிற பிரெட் எல்லாம் ஒரு பிளெண்டர் ஜாரில் எடுத்துக்கிறேன். இதை மூடி வச்சு நல்லா பிளெண்ட் செய்து எடுத்துக்கிறேன். எல்லாம் நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் ஆயிடுச்சு. இது கூடவே 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/2 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். இதை மூடி வச்சு நல்லா பிளெண்ட் செய்து எடுத்துக்கிறேன். எல்லாம் நல்லா கலந்துடுச்சு. இது கூடவே 3 முட்டை, 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். மூடி வச்சு நல்லா பிளெண்ட் செய்து எடுத்துக்கிறேன். பாருங்க, எல்லாம் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை நாம் கேரமல் பேஸ் ரெடி செய்து வச்சிருக்கிற கண்டெய்னரில் மாற்றிடுறேன். 3/4 அளவு எடுத்துக்கிறேன். இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு மூடி வச்சிடுறேன். இப்போ இதை ஸ்டீம் செய்திடலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 2 கப் தண்ணீர் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நாம் ரெடி செய்து வச்சுருக்கிற கண்டெய்னரை வச்சிடுறேன். இதை மூடி வைக்கிறேன். 40 மினிட்ஸ் மிதமான சூடில் வேகட்டும். மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் செய்து பார்க்குறேன். பாருங்க, ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. இது நல்லா ஆறிய பிறகு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து பார்க்குறேன். எல்லாம் நல்லா செட் ஆகிடுச்சு. பிரெட் வச்சு ஈஸியாக இதை செய்திடலாம். டேஸ்டியான கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை கட் செய்து பார்க்குறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இதை ட்ரை செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவையான ரெசிபியோடு விரைவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.